ரெடி நீங்க ரெடியா? சோ எங்களோட சென்னை எக்ஸ்போ 3 வந்து வெள்ளி சனி ஞாயிறு வரப்போகுது. நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எங்களோட 3 நாள் எக்ஸ்போல என்னென்னலாம் பண்ண போறோம்னு ஒண்ணா தனித்தனியா வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். இப்ப 2வது வீடியோ. இந்த வாட்டி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது கீதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஃபீல் பண்றது, நாங்க ப்ராடக்ட் வச்சிருக்கோம், கஸ்டமருக்கு சேல் பண்ணி காசாக்குறோம். இது மட்டும் இல்ல, we always connect with people. சோ அதனாலதான் நாங்க Facebook லைவ், யூடியூப் லைவ் வரோம். ஏன்னா கஸ்டமர்ஸோட இன்டராக்ட் பண்ணணும். அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட டவுட்ஸ் என்ன, லைவா பார்க்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கேட்பாங்க. சோ அதனாலதான் நாங்க லைவ் அதிகமா போறது. சோ அந்த வரிசையில கஸ்டமருக்கு வேற என்ன பண்ணலாம் நம்மளோட எக்ஸ்போல? எப்பவுமே லாஸ்ட் டைம் வந்து காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் காயின் கொடுத்திருந்தோமா, வேல் கொடுத்திருந்தோமா, ஜெர்மன் சில்வர்ல குங்கும சிமிழ் கொடுத்திருந்தோமா. சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி கிட்டு கொடுக்குறோம் எல்லாருக்கும். சோ அது மட்டும் இல்ல, கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸ், கிளிப்ஸ் அந்த மாதிரி கிட்ஸுக்கு கொடுக்குறோம். சோ இந்த வாட்டி அது எல்லாத்தையும் மீறி போன வாட்டி இதுவும் கொடுத்திருந்தோம், காஃபி டீ இதெல்லாம் ஆஃபர் பண்ணோமா. சோ பட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரொம்ப பசியில இருந்தாங்க. சோ வெறும் தண்ணி காஃபி டீ மட்டும் பத்தாது. சோ வேற ஏதாவது கொடுக்கலாங்க, கஸ்டமர் பசியோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக வேண்டாம், மனசு நிறைவா இல்ல வயிறும் நிறைவா போனோம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். சோ அதனால இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து நாங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பர்టిక్యులர் டைம்ல லஞ்ச் வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொஞ்சமா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம எவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அதை வந்து பெர்ஃபெக்ட்டா கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும்ன்ற அந்த லஞ்ச் டைம்ல ஒரு சின்ன டைம்ல லஞ்ச் பிளான் பண்ணிடுறேன். யாருக்கெல்லாம் பசிக்குதோ நீங்க அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நீங்க 1:30 to 3 o'clock குள்ள யாரெல்லாம் அந்த டைம்ல இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குது கிதுமா அப்படின்னா நான் வந்து உங்களை எப்படி ஃபீல் பண்றேன்னா ஃபேமிலில ஒருத்தரா தான் ஃபீல் பண்றேன். சோ பசியோட நீங்க போயிடக்கூடாது, மனசும் நிறைவா இருக்கணும், வயிறும் நிறைவா இருக்கணும். அதனால வந்து உங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டும் ரெடியா இருக்கும். சோ நீங்க போய் சாப்பிடுறவங்க சாப்பிட்டு அப்புறம் ரிலாக்ஸா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா செல்ஃபா நீங்களே வந்து அங்க வந்து உங்களுக்கு பாக்ஸா நான் ரெடியா வச்சிருப்பேன். நீங்க சாப்பிட்டு பக்கத்துல இருக்க டப்பின்ல அழகா எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த இடத்த ரொம்ப நாஸ்டி பண்ணாம அழகா போட்டுட்டு அங்கேயே டிஷ்யூ இருக்கு கையை தொடச்சிட்டு அப்பாடா இப்ப போய் தெம்பா பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நிறைய வயசானவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு அம்மா வீல் சேர்லயே வந்து அழைச்சிட்டு வந்து எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. சோ அவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பசிச்சா ஐயோ நம்ம எங்க வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும் ஆர்வத்துல வந்துருவீங்க எங்களை பாக்குறதுக்கு, கலெக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு. போய் சமைக்கணும், பசி வேற எடுக்குது, ஹோட்டல் போய் சாப்பிட்டு போய் இப்ப இருக்குமா இருக்காதா அப்படிலாம் உங்களுக்கு திங்கிங் வரக்கூடாதுன்றதுக்காக தான் எங்களால முடிஞ்சத ஒரு சின்ன லெவல்ல நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இது மேலும் மேலும் வளரணும். இனிமே போக போக ஃபியூச்சர்ல ஃபேமஸார்ல எக்ஸ்போ அப்படின்னா வெறும் துணிமணி மட்டும் இல்ல வயிறார சாப்பாடும் கொடுக்கணும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா. வில் ட்ரை அவர் பெஸ்ட். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. இதுக்கு மேல போறது ஆண்டவனோட சித்தம். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.